ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேற்று மேக்ஸ் கொஸ்டின் 2021லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினில் மொதல் கொஸ்டின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதை ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது எந்த எக்ஸாமில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து டிஎன்பிசி 2021 இதை நடத்தி வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு எலிஜிபிள் பேப்பர் தான். ஸோ இந்த சம்ஸ் 25 சம்ஸையும் நம்மளும் இதை செஞ்சு பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3/16, 1/8, 1/12, 1/18 இப்படின்ட்டு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் வரிசைக்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சமக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உறுப்பு 3/16, 1/8, 1/12, 1/18 கொடுத்துட்டாங்க. இது பார்த்தோன்னே தெரியுது ஜிபியில் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, இது ஜிபியில் தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. உங்களை எடுத்து எழுதிடுவோம். ஏ எவ்வளவு 3/16, ஆர் எவ்வளவு T2/T1, இதுதான் ஆருக்கான ஃபார்முலா. அப்போ 1/8/3/16. ஓகேவா, அப்போ இதை எப்படி எழுதுவோம்? 1/8 × 16/3 எழுதுவோமா? 1/8 ஈரட்டா 16. அப்போ ஆர் ஈக்குவல் எவ்வளவு 2/3 கிடச்சிரும். ஓகேவா, நமக்கு இதில் 2 ஃபார்முலா வரும். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த உறுப்புங்கிறத ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த உறுப்புனா இப்போது இதை என்ன எடுத்துக்கலாம்? T1, T2, T3, T4. அப்போ T5வது உறுப்பு 5வது உறுப்பு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி 5வது உறுப்பு 6வது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா Tn = A r⁻n−1 அப்படிங்கிறது ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திரும்ப பார்த்துக்கோங்க. Tn = A r⁻n−1. ஓகேவா, நமக்கு இப்போது என்னாவது உறுப்பு அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு? T5, 5வது உறுப்பு. இங்கே ஏங்கிறது வேல்யூ என்ன? 3/16. சரி, ஆரோட வேல்யூ என்ன? 2/3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. 2/3 பவர் என்ன வந்திருக்கு? n என்னது? 5 - 1. 5 - 1. ஓகேவா, அப்போ அடுத்து 3/16 × 2/3 பவர் 4. அடுத்து பாருங்கள் 3/16. இதில் 4ன்னு இருக்குது. அப்போ 2ஐயும் 4 வாட்டி போடணும், 3ஐயும் 4 வாட்டி போடணும். இப்போ 2 4 வாட்டி போட்டால் என்ன இருக்கும்? 2 2 4, 4 2 8, 8 2 16. 3 3 9 3 27. 27 3 என்னன்னு பார்க்கணும். 27 3 எவ்வளவு? 81. ஓகேவா, அப்போ 16/81 எப்படின்னு புரியுதா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? 16க்கு 16 கேன்சல். அப்போது 1 3 27 3 81. அப்போது 1/27 தான் என்னது ஆன்சர். அப்போ T5 அதாவது 5வது உறுப்பு அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம Tn என்னாவது ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதிலேயே கூடுதல்னு ஒன்று கேட்பாங்க. கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. கூடுதல்னு என்னது? SN. இந்த SNலேயே மொத்தம் 3 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆறுங்கிற வேல்யூ அந்த டிஃப்ரென்ஸை பொறுத்து நமக்கு ஃபார்முலாவும் மாறும். இப்போ 6 வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா SN = NA அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே இது ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ASN = A × r⁻n−1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். r−1. ஓகேவா, இது ஆரோட வேல்யூ எதோட வேல்யூவோட 1 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா SN = A. இது அப்படி தான் வரும். இந்த இது மட்டும் மாறும். 1 - r⁻n/1 r−1 இது மாறாது. அப்படி தான். ஓகேவா, இது கூடுதல் கேட்கும் பட்சத்தில் கூடுதல் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா தனியாக எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க.
கூடுதல் வந்து கேட்டால் இந்த ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலாவும் வரும். அதே இது முடிவிலின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இன்ஃபினிட்டியின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபினிட்டியின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர், ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நாளையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேறு எதுவும் கேட்டாலும் நம்ம ஃபார்முலாவை நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிடலாம், என்னங்கிறது எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுலேருந்து கண்டிப்பாக சம் வரும். 1 or 2 கொஸ்டின் வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்முலா மட்டுமாதிரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 ஸ்கொயர்டு 17 ஸ்கொயர்டு ப்ளஸ் 28 ஸ்கொயர்டு கூடுதல் வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், அப்படி தானே? இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இயலெண்களில் ஸ்கொயரோட கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், கியூபுக்கு வந்து ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த 3 ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த சம்முக்குள்ளே போகலாம். 3 ஃபார்முலா அப்படிங்கும்போது இயலெண்களின் கூடுதல். இப்போ இயலெண்ணால் என்னது? 1லேருந்து ஆரம்பிக்கும், அப்போ தானே? 2 + 3 இப்படி ஆரம்பித்து எண்ணில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க அப்படின்னா n வரை இருக்கக்கூடிய நம்பருக்கு n × n+1/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. இது n உறுப்புன்னு கொடுத்துருக்கேன்ல, அப்போ நான் n உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கையை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா n உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா L - A/D+1. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. நமக்கு n × n+1/2 அப்படிங்கிறது இயலெண்களின் கூடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா இது. மேக்சிமமான சம்மில் அந்த எண் வந்து கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எண்ணை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சால்வ் பண்ண மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இது வந்து இயலெண்களில் நார்மல் வேல்யூவா 1 2 3ன்னு போகிறது. இது 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு இப்படி இருக்குது. n ஸ்கொயர்டு வர நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் எந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. n × n+1 × 2n+1/6 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இயலெண்களின் கூடுதல் n × n+1/2. இயலெண்களில் ஸ்கொயர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து n × n+1 × 2n+1/6 அப்படிங்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து என்னது? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரி, ஸ்கொயர் வேல்யூ பார்த்துருவோம். அப்போ கியூபையும் பார்த்துருவோம். கியூபுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 கியூபு 3 கியூபு ப்ளஸ் இப்படி n கியூப் வர போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, n × n+1/2 இந்த நம்பரை அப்படி ஸ்கொயர் போட்டு வந்துதான். இயலெண்களின் கூடுதலோட ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது? கியூபோட இயலெண்களின் கியூபுக்கான ஃபார்முலா. ஓகேயா? இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபார்முலாவே கேட்டு வச்சாலும் நமக்கு வந்து போட தெரியணும். இந்த ஃபார்முலா படிச்சுட்டுனாலே போதும். நமக்கு சம்மு ஒருவேளை பார்க்காம போனால் ஃபார்முலா மட்டும் ஞாபகமாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும், அங்கே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இந்த சம்முக்குள்ளே போகலாம். சம்மு வந்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க? 15 இருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இயலெண்கள்னு பார்த்துருக்கோம். இயலெண்கள்லாம் எப்படி இருக்கணும்? 1லேருந்து 2 வரை இருக்கணும். அப்போது நான் அந்த மெத்தடுக்கு இந்த 15 ஸ்கொயரு ப்ளஸ் 16 ஸ்கொயரு ப்ளஸ் 17 ஸ்கொயரு 28 ஹோல் ஸ்கொயர் வரை இருக்குது. இதை நான் எந்த மெத்தடு கொண்டு வரணும்? இயலெண்களின் கூடுதலுங்கிற மெத்தடு வரை கொண்டு வரணும். இப்போது இந்த மெத்தடில் எழுதுகிறேன் பாருங்கள். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அதிலிருந்து 28 ஸ்கொயர் வரை எழுதிடுறேன். ஓகேயா? இப்போது இதில் இருந்து எதை கழிக்கிறேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே போய் 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் n ஸ்கொயர்டு வரை இருக்கா? அதே மாதிரி இங்கோடையும் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் n ஸ்கொயர்டு வரை இருக்கா? இது வந்து 14 சம்மில் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அதுக்கு முந்தின நம்பர். அதாவது நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா 28 நம்பருக்கும் நான் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது வந்து என்னது? அந்த 15லேருந்து 28 வரைக்கும் போதும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 14 நம்பரை அதுலேருந்து கழிச்சு விட்டுறேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேவா?
அப்போ இங்கே n இருக்க இடத்துல என்ன இருக்குது 28 இருக்குது. அப்போ இதோட n வேல்யூ முதல்ல ஃபார்முலா வந்து என்னது ஸ்கொயருக்கு n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6 மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா தானே n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6 அப்படிங்கிற ஃபார்முலா இப்போ ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணுறேன். இங்கே என்னங்கிறது நான் என்னத்தை எடுப்பேன் லாஸ்ட் இருக்கிற இதுதான். ஏன்னா நம்ம இயல் எண்களையும் கூடுதலில் என்ன பார்த்தோமா அப்போ எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது 28 இருக்குது. மொத்தம் 28 நம்பர் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். அது உறுப்புகளின் எண்ணிக்கை குறிக்கிறது 1லேருந்து 28ஆம் நம்பர் வர அப்படிங்கிறது தான். அப்போ 28 இதில் அப்படி என்ன இருக்க இடத்துல போடலாமா 28 இங்கே 28 + 1 2 × 28 + 1 பை 6 இங்கே 14 வருமா எதுக்கு 15ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முந்தின நம்பர்லேருந்து தான் போட்டிருக்கேன் 14 + 1 2 × 14 + 1 பை 6. நம்ம இந்த இடத்துல முக்கியமாக ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா 28 + 1 29 × 2 இப்படி வந்து பண்ணிடுவோம். கண்டிப்பாக அது பண்ணவே கூடாது. முதல்ல பெருக்கணும். இதில் முடிஞ்சால் ப்ராக்கெட் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க சரியா. அப்போ 28 × 29 இன்ட்டு இது எவ்வளோ வரும் 8 14 ஆரம்பித்த 1 56 வருமா 56 + 1 அப்போ 57/6 மைனஸ் இங்கே என்ன வரும் 14 இன்ட்டு 15 இன்ட்டு 14 2 எவ்வளவு 28 அப்போ 29 + 1. இதில் எதுவும் டவுட் இருக்கா ஒன்றும் இல்லை. அந்த n இருக்க இடத்துல இங்கே 14 போட்டிருக்கேன். இதில் வந்து n வந்து 14 இங்கே வந்து n வந்து எவ்வளவு 28 அவ்வளோதான். இந்த இதை போட்டிருக்கேன் அப்படி போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே நம்ம மாற்றம் பண்ணலாம். இதுக்கப்புறம் எவ்வளோலாம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா. நம்ம வழக்கம் போல் 2ஆலே நம்ம முதல்ல கேன்சல் பண்ணுது 2 2 2 8 2 6 1 3 3 மிச்சம் 2 9 3 27. அப்போ 14 × 29 × 19 மைனஸ் இதையும் கேன்சல் பண்ணுவோம் 7 2 14 2 6 1 3 3 1 3 5 15 ஓகேவா. அப்போது 7 × 5 × 29 மறக்காமல் ப்ராக்கெட்டை போட்டுருங்க ஓகேவா. முடிஞ்சுச்சா. இப்போ இந்த 3ஐயும் நம்ம பெருக்கி தான் போடணும் அப்படின்னு கேட்டால் 7714 வரும். இந்த 3ஐ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 1015 வரும். இப்போது இந்த 2ஐயும் வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 6699 வரும் ஓகேவா. இதில் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும்னு சொல்லிவிட்டு நான் சைடில் மல்டிபிள் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி மல்டிபிள் பண்ணி இது கரெக்டானு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. இதில் எதுவும் டவுட் இருக்கா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு வாரம்னா என்னன்னு தெரியாது, எக்ஸ் நாட்கள்னால் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பொதுவாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்போ 7. சரி 2 வாரம் அப்படின்னா 2 × 7 அப்போ 14. 3 வாரம்னா 3 × 7 21. அப்போது எக்ஸ் வாரம்னா எக்ஸ் × 7 7x அவ்வளோதான். அப்போது எக்ஸ் வாரம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி தானே. இப்போது கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வாரம் என்னென்னு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸு வாரங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு 7x அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எக்ஸு நாட்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் இதை தான் சொல்லுவோம் அப்படி தானே. ஸோ ஒரு வாரம்னா ஒரு நாள், 2 வாரம்னா 2 நாள், 3 வாரம் அப்படின்னா 3. அப்போது எக்ஸ் நாட்கள் அப்படின்னா என்னது அது ஒரு எக்ஸ் தான் ஓகேவா.
அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டுடலாமா? ப்ளஸ் பண்ணி போட்டோம்னா என்னது 8x. அவ்வளோதான். அப்போ எத்தனை நாள் வரும்? 8x நாட்கள் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 8x. அவ்வளோதான். இல்லை எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா a + b கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க 48, b வந்து என்னென்னு கேட்குறாங்களா? இப்போ டேரெக்டாகவே இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? a + b வந்து 16 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ a + b = 1/16. ஓகேயா? இப்போ நமக்கு a வந்து என்ன தெரியும்? 1/48ன்னு தெரியும். b வந்து தெரியாது. = 1/16 ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படிங்கிறது இருக்குது. இப்போது அப்படியே கொண்டு போய் போட்ட வேண்டியதான். b இந்த சைடு வச்சுட்டு 48 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? 1/16 - 1/48. இது வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அடிமானம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். எனக்கு வந்து இங்கே ஈக்குவலாக இல்லை. இங்கே வந்து 16 இருக்குது, இங்கே வந்து 48 இருக்குது. எனக்கு ஒன்று 48 எதை கொண்டாடணும்? அந்த 16 கொண்டாடணும். ஏதாவது மல்டிபிள் பண்ணால் நமக்கு 48 கீழே வரும். 3ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 3 18 8 மிச்சம் 1 1 3 4. அப்போ 48 கீழே வந்துடும். அப்படி தானே? அப்போது மேலே இங்கேயும் 3ஆல் நான் மல்டிபிள் பண்ணுதேன். 3/48 - 1/48. இப்போ இதை ஈக்குவலாக என்ன செய்யலாம்? கழிக்கலாமா? கழிச்சோன்னா என்ன வரும்? 2/48 வருமா? இப்போ b = 4 2 2 4 2 8. அப்போது 1/24. இப்போ b எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? b வந்து 24 நாட்களில் வேலையை முடித்து விடுவார். ஓகேயா? இப்போ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். அவங்க கொடுத்துட்டாங்க அப்படி தானே? ஒரு சதுரம் வந்து செவ்வகத்துக்கு ஈக்குவலாக இருக்கான். ஒரு சதுரத்தோட பரப்பளவு செவ்வகத்தோட பரப்பளவு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பரப்பளவில் கேட்குறாங்க. இந்த பரப்பளவு கொஸ்டின் 2Dயில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. அதுவும் கம்பல்சரியாக சதுரம் இல்லைனா செவ்வகத்திலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா போன கொஸ்டின்லேயும் ஒரு செவ்வகத்திலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் சதுரம் செவ்வகத்தை கம்பேரிசனில் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தோட பரப்பளவு இதோட செவ்வகத்தோட பரப்பளவுக்கு என்னதான் இருக்குது? ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சதுரத்தோட பரப்பு என்னது? a² = இங்கே என்ன வரும்? l × b. ஓகேவா? ஃபார்முலா கம்பல்சரி. 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும் மென்சுரேஷனில் ஃபார்முலா கம்பல்சரி படிச்சுருங்க. ஃபார்முலா வச்சே நம்ம போட்டுடலாம். இப்போ a² இதில் a வந்து என்னென்னு எதுலேயே கொடுத்துட்டாங்க? சம்பளே கொடுத்துட்டாங்க. a வந்து எவ்வளவு? 40. அப்போ 40². l வந்து கொடுத்துருக்காங்களா? அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? l × b தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பெருத்த எவ்வளவு? l நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இது 25. ஓகேவா? இப்போ அப்படி கேன்சல் பண்ணி போட்டாலே ஆன்சர் வந்துடும். அப்படி தானே? 4 16. அப்போ 1600 × l × 25. ஓகேவா? இதை வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 50 மிச்சத்தில் இருக்குது 100 இருக்குது. 100னா அப்போ 4. அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது? 64 l. அப்போ நீளம் வந்து எவ்வளவு? இது வந்து செவ்வகத்தோட நீளம். செவ்வகத்தோட நீளம் வந்து எவ்வளவு? சார் இதுக்கு ஹெச்னு கொடுத்துருக்கேன். 2 1 தான் நீளம். ஓகேவா? அப்போ l வந்து லென்த் வந்து எவ்வளவு? 64. அவ்வளோதான். எக்ஸாம் வந்து b கொடுத்துருக்காங்க, r கொடுத்துட்டாங்க, n வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 1852.20 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து அவ்வளோ வரணும்னா இத்தனை ஆண்டுக்கு நான் வந்து வட்டி 5% வட்டி வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. n வந்து கேட்டிருக்காங்க. அப்படி தானே? இப்போது நம்ம வழக்கம் போல் அமௌண்ட்டு = ஒரு ஃபார்முலா உண்டு. அப்படி தானே? p × 1 + r/100 × power n. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? போட போகிறோம். ஓகேவா? இப்போ அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 1852.20 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? 1600 பிங்கிறது தெரியும். 1 + 5 வந்து எவ்வளவு? 5% பவர் n. அப்போ = 100 + 105 வருமா? அப்போ 1600 × 105 + 100 1852.20. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன்.
ப்ராக்கெட்டில் இருக்க 105 பவரில் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். வேறு எதாவது பண்ணியிருந்திருக்கேனா? பண்ணலை. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1852.20 இந்த 1200 இருக்குல்ல, இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? நம்பர்லாம் ஒன்று சைடு கொண்டு வந்துடும். ஏன்னா இது பாரில் வந்து பை இருக்குது, நம்ம காலம் தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுப்போம். அப்போது 1600 ஈக்குவல் டு என்னது இருக்குது? 105/100 இருக்குது. அப்படி தானே? 105/100 இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன வரும்? 21 ஓரஞ்சு 5 இறஞ்ச 10 ஓரஞ்சு 5 இறஞ்ச 10. இதை கேன்சல் பண்ணலாமா? இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நான் அந்த பாயிண்ட் எடுத்து விடணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1852/1600 மேலே இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ 100 இருக்கும். இங்கோடி என்ன இருக்கும்? 21/20 இருக்கும். ஈக்குவல் டு n. இப்போ இதை எந்த அளவுக்கு நம்ம சுருக்க முடியுமோ சுருக்கணும். சுருக்கி பார்ப்போமா? சைபருக்கு சைபர் கேன்சல் ஆயிரும். வேறு என்ன பாடல் போடலாம்? 4 தான் போடலாமா? இப்போ 2வது வாய்ப்பாட்லேயே நான் டிவைட் பண்ணிட்டேன். எப்படி? 2 10 9 2 18. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2 61 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போடலாமா? 6 30 சைபர் மிச்சம் 3 ஓரஞ்சு 5 5 3 எவ்வளவு? 8. 8000. ஏன் 2 சைபர் இருக்குது, 30க்கு ஒரு சைபர் வந்திருக்குமா? 30 சைபர் மிச்சம் 3 ஆமாம் 8 8000 ஈக்குவல் டு 21/20 பவர் எண்ணில் இருக்குது. இப்போது எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் என்னோட வேல்யூ வேணும். நம்ம முன்னால் வந்து நார்மலாக ஒரு மெத்தட் வந்து உண்டு. எப்படி தானே? ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில், அதாவது அடிமான 2 ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் எண்ணை வந்து நான் ஈக்குவல் பண்ண முடியும். அப்போது இந்த 9261/8000 நான் வந்து பவரில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 8000 வந்து நான் ஈஸியாக பவரில் கொண்டு வந்துடலாம். அப்படி தானே? ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? 20 இருக்குது. இப்போ 20 எத்தனை வாட்டி நான் க்யூபோ இல்லை ஸ்கொயர் பண்ணால் 8000 வரும்? 3 வாட்டி பண்ணால் 8000 வந்துடும். அப்போ 21 எத்தனை வாட்டி நான் இது பண்ணால் இது வரணும்னு பார்க்கணும். 3 வாட்டி பண்ணால் எனக்கு இது வருது. அப்போ 21 க்யூப் பண்ணால் இந்த வேல்யூ வருதாங்கிறத பார்க்கணும். இப்போ 21 ஸ்கொயர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 441. அது கூட ஒரு 21 நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 441 2 8 8 1 6 12க்கு 2 மிச்சம் 1 9 வந்துருச்சு. அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? இந்த நம்பரை 21/20 த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? புரியுதா? இந்த ஸ்டெப்பில் எதுவும் மாற்றம் இருக்கா? இப்போ இந்த எண்ணையும் நான் என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ n ஈக்குவல் டு வந்து எத்தனை? 3. ஓகேவா? இது புரியுதா? எப்படி கொண்டு வந்தோம்? லாஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் ஒருக்கா சொல்கிறேன். எனக்கு வந்து கீழே இங்கே 8 இருக்குது, 8000 இருக்குது. இங்கே வந்து பவரில் என்ன இருக்குது? எனக்கு பவரில் இருக்கும்போது அடிமானம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து மேலே இருக்க பவரையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே எண் இருக்குது. நமக்கு கேள்வியே என்ன தான் எண் வந்து என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த மெத்தடுக்கு இதை நான் கொண்டு வர பார்க்குறேன். அப்போ 21 க்யூப் போட்டால் இந்த நம்பர் வருது, 20 க்யூப் போட்டால் 8000 வருது. அப்போ த ஹோல் க்யூப். அப்போ எண் வந்து எத்தனை? 3. இதுதான் என்னது ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸாம் போகலாமா? இந்த சம்மில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பி வந்து கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வட்டியை கணக்கிடுன்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க. வட்டிங்கிறது தனி வட்டின்னு கொடுக்கல, கூட்டு வட்டின்னு கொடுக்கல. இது வந்து நம்ம தமிழ் கொஸ்டினில். ஆனால் இங்கிலீஷ் கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதில் வந்துடுது கூட்டு வட்டியில் வந்துடுது. இப்போது நம்ம தனி வட்டி போட்டோம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடும்போது வரக்கூடிய ஆன்சரையும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வட்டி அப்படின்னு பொதுவாக கொடுத்தோன்னே நம்ம ஈஸியாக இருக்கிற PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் கொஸ்டினையும் மேக்ஸில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டினையும் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பொதுவாக வட்டியை கணக்கிடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போது
வழக்கமாக ஃபார்முலா படியும் போடலாம். இல்லை அப்படின்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. 2 வருஷம்னு என்ன வரும்? 105/100 இன்ட்டு 105/100, அதாவது b இன்ட்டு 1+r/100 பவர் n அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 105/100 105/100 போடுறோம். வேறு புதுசாக எதுவுமே போடலை. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டுருவோம். சைபர் கேன்சல், சைபர் கேன்சல். 21 2 10, சாரி 2 10 1 5, 2 10 1 2 2 4, அப்போ 42. அப்போ 105 இன்ட்டு 42, 2 10 1 2 4 5 20 1 4 4, அப்போ 410 4410 ரூபா இருக்குது. அதே மாதிரி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 4410 ரூபாங்கிறது அமௌண்ட்டு. அவன் கேட்டிருக்குது வட்டி கணக்கெடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கான். வட்டி தான் கேட்டிருக்கான். வட்டி துட்டு எவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது இதிலேருந்து மைனஸ் பண்ணிடணும். 4410 பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிடணும். அப்படி பார்க்கும்போது 4410. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து என்னது? 410 ரூபா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 40 நிமிஷத்தில் 3 யூனிட்டை இது பண்ணலாம். அப்படின்னா 2 ஹவரில் எத்தனை யூனிட்டை உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போது இது வந்து நிமிஷத்தில் இருக்குது, இது வந்து மணி நேரத்தில் இருக்குது, அதாவது ஹவரில் இருக்குது. கொஸ்டின் வாசிக்கும் போது நல்லா வாசிங்க. இது மாதிரி இதில் தான் இது வந்து எழுத்தால் கொடுத்துட்டு நம்ம 2 நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம கேன்சல் பண்ணி போட்டுருவோம். 2 ஹவருங்கும்போது 1 ஹவருக்கு 60 நிமிஷம் வரும். 1 ஹவர்னால் எவ்வளவு? 60 நிமிஷம். அப்போ 2 ஹவர்னால் எவ்வளவு? 120 நிமிஷம். சரியா? அப்போது இது எப்படி பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாமா? 40 நிமிஷத்தில் 3 யூனிட்டு அப்படின்னா 120 நிமிஷத்தில் எத்தனை யூனிட்டு அப்படிங்கிறது. இங்கே வந்து யூனிட் இருக்கட்டும், இங்கே வந்து என்ன இருக்கட்டும்? நிமிடத்துக்கு மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ புரியுதா? இந்த மெத்தடில் நம்ம வழக்கமாக என்ன பார்ப்போம்? இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது இதை கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல். 1 நாள் 4, 3 12. அப்போ எத்தனை யூனிட்டு? கிராஸ் மல்டிபிள் தானே இது. அப்போது 9 யூனிட்டு. ஓகேவா? அப்போ x = 9 யூனிட். ஓகே. அப்போது 2 மணி நேரத்தில் அது எத்தனை யூனிட்டை வந்து உற்பத்தி பண்ணுது? 9 யூனிட்டு கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. ஓகேவா? இல்லை டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபி கொடுத்துருக்கான். இது நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டுருவோமா? ஃபஸ்ட்டு மெத்தட்லனா எப்படி போடலாம் அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். 12 9 27. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னது? 1 விட்ட கோணம் இது. ஓகேவா? அப்போது ஆரம்பத்தில் 54. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதை 2 வாட்டி பெருக்கணும். அப்போது 12 108. 27 12 எவ்வளோன்னு பார்க்கணும். 27 12. 14க்கு 4 மிச்சம் 1 54 27. அப்போ 4 12க்கு 2 மிச்சம் 1 324. ஓகேயா? இப்போது இதை எப்படிலாம் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிமிலி இது வந்து விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த அளவுக்கு நம்ம சுருக்கிய வடிவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி தானே? ரேஷியோ அப்படின்னாலே சுருக்கிய வடிவம். அப்போ இது வந்து சுருக்கும். இங்கே பாருங்களேன், எனக்கு இதில் எத்தனை வாய்ப்பாடில் அடிக்கணும்னு தெரியல அப்படின்னா 1 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், இங்கே 4 முடியுது, இங்கேயும் 4 முடியுது. 1 2ஆல் கண்டிப்பாக போகும். இல்லை அப்படின்னா இதே நம்பரால் டிவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 54ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 54 2 போட்டோம்னா 2 2 10. அப்போ 108 இது வந்துடுது. 56 அதுக்கப்புறம் 5க்கு வந்து என்ன வருது? 4 வருது. அப்போ எந்த நம்பரோட 4 வந்து வரும்? 6 4 24. அப்போ 24 வருதா?
4க்கு 4 மிச்சம் 2, ஆரஞ்சு 30, 32, 32. இப்படி டிவைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் 54 டிவைட் பண்ணியிருந்தேன். ஒரு 54 54, 2 54 108, 6 54 324. ஓகேயா? இது ஸ்ட்ரெயிட் ஆன்சர். இன்னொரு மெத்தட் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? இன்னொரு மெத்தட்லேயும் போடுவோம், அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னது, ஏபிசி பாக்ஸ் மெத்தட் மாதிரி போடுவோம்ங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறத 6 12, இன்னொன்று 9 27. இந்த 12 அங்கே கொண்டு வந்துடணும், இந்த 9 அங்கே கொண்டு வந்துடணும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், 54 54 108 324. இங்கே ஒரு வந்துருச்சா? அதுக்கப்புறம் அப்படியே கேன்சல் பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போமா? ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக பார்த்துருமா? 2x ஸ்கொயர்டு மைனஸ் 18. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதையும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு மெத்தடு 2 காமனாக வெளியே எடுக்கேன். 2 காமனாக வெளியே எடுத்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 18, அப்போ 9 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் மைனஸ் 3. இது எப்படி போட்டோன்னு தெரியுதா? பெருக்குனா 3 வரணும், கூட்டினா 2 வரணும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1 3 3. ஓகேவா? பெரிய நம்பரில் மைனஸ் போடும்போது 2ஐயும் கழிக்கும் போது என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? இது இந்த மெத்தடில் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த மெத்தடில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இதை ஸ்கொயர் 9 கூட ஸ்கொயர் எப்படி போடலாம், 3 ஸ்கொயர்டுன்னு போட்டலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு என்ன தெரியும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போது இது என்ன போடலாம், எக்ஸு ப்ளஸ் 3 எக்ஸு மைனஸ் 3, வெளியே இருக்க 2 அப்படி இருக்கும். அப்போ இதையும் போட்டோம்னா இருக்கு, இதோட கம்பேர் பண்ணுவோமா? இப்போ என்ன வரும், எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு மைனஸ் 3. இங்கே கேட்டிருக்கிறது என்ன, ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க, பொது வகுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது வகுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது என்னது, எக்ஸு மைனஸ் 3. ஆன்சர் அதுதான், எக்ஸு மைனஸ் 3. ஓகேவா? எல்சிஎம்னா இது எல்லாமே வரும், ஏ வந்துடும், அதே மாதிரி எக்ஸு ப்ளஸ் 1 வந்துடும், மைனஸ் 3 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 10th சம்மு, ரீசனிங் கொஸ்டின். கிவ் அப்படிங்கிறதுக்கு கோடு வந்து கொடுத்துருக்காங்க 5137 அப்படின்ட்டு. பேட் அப்படிங்கிறதுக்கு கோடு கொடுத்துருக்காங்க 924 அப்படின்ட்டு. கேட்டுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேட்டில் ஜிஏடிஇ இருக்குது, ஜி இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, சரிதானா? இயு இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே மேலேயே இருக்குது. அப்படி எடுத்து தனியாக எழுத போகிறோம், அவ்வளோதான். ஜிக்கு வந்து என்னது 5, ஏக்கு வந்து என்னது 2, டிக்கு வந்து எவ்வளவு 4, இக்கு வந்து எவ்வளவு 7. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். லெவன்த்து பாருங்கள், இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கண்டிஷன் முதல்ல வாசிங்க. 13வது நம்பரு, இடத்துல இருந்து 13வது நம்பரு 1, எதுக்கப்புறம்னா 2 3 4 5 6 7 8 10 2 13வது நம்பருக்கு அப்புறம் எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க, 8வது நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போது 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஆன்சர் வந்து என்னது, பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிள் தான் என்னது ஆன்சர். வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷனு, உயிரெழுத்துக்களை எடுத்ததுக்கப்புறம் நம்ம நேற்றே பார்த்தோம்ல, உயிரெழுத்துக்கள் வந்து என்னது AEIOU. இந்த 4 எழுத்துக்களையும் எடுத்ததுக்கு அப்புறம் இடது பக்கத்துலேருந்து 13வது நம்பரில் இருந்து வலதுபுறம்னா ரைட் சைடு, வலதுபுறம் இருக்கக்கூடியதில் 8வது நம்பரு. அப்போது இதுதான். அப்போது 1 2 3, அதை
ஒரே இதாக எழுதிட்டு போனாலும் அதுதான், அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆன்சர் வந்து பெர்சன்டேஜ். சிம்பிள். ஏஇ ஐஓயு மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஊதியம் வந்து 1500 இருக்குது. இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், A/B. என்ன சொன்ன அன்றைக்கி ரேஷியோ மெத்தட் கண்டிப்பாக எடுத்துடணும். ஊதியம்னு வந்துருச்சுனாலே ரேஷியோ மெத்தட். ஓகேவா? அப்போ 1/10 1/15 இது இப்படி வருமா? அப்போ 15/10. இதை நான் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ பண்ணணும். 1 5 3 5 15 2 10. அப்போ 2 2/5. அப்போ 2/2 தான், 3/2 தான் என்னது 1200. அப்போ 5 தான் 1500னா 3 எவ்வளவு 2 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோமா, அங்கே வந்து 3A 2 வந்து B. சரிதானா? 4 5 3 15. அப்போ 900 ரூபா, இன்னொன்று 600 ஓகேயா? ஆன்சர் வந்து என்னது 900, 600. இதை வந்து எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மெத்தடில் நம்ம தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, ஏக்கு வந்து 10 தானே கொடுத்துருக்காங்க, ஏக்கு 10 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2க்கு தான் 600 வரும். அப்போ 600 900 போடுவோங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ரேஷியோவாக திறனாக மாற்றுற இடத்துல நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? இதில் மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டோம் அப்படின்னா 1 மார்க்கு போயிடும். இதுக்கு வந்து ஒரு லாஜிக்கான ஃபார்முலா என்னென்னா, வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு வந்து எதோட இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, மனிதனோட எடைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க, பெர்த்தும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வெளியேறப்படும் தண்ணி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இதுக்கு யூனிட்டை வந்து முதல்ல மாற்றணும். எப்போவுமே கம்பல்சரியாக யூனிட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் நல்லது. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்ரு அப்படி தானே? அப்போது 3 மீட்டர்னா எவ்வளவு 300 சென்டிமீட்ரு. அதே மாதிரி பெர்த்து 2 மீட்ரு அப்படிங்கிறது 200 சென்டிமீட்ரு. வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு அப்படிங்கிறது என்ன வரும்னா, அந்த போட்டோட அளவும் வரும். ஏன்னா அந்த போட் அளவு தானே தண்ணி வந்து உள்ளே இறங்குது. ஸோ அப்போ இந்த 3ஐயும் என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணிடலாமா? 300 × 200 சென்டிமீட்ரு × 1 ஈக்குவல் மனிதனின் எடை. மனிதனின் எடை 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 2 6 1 2 3 4 60,000 சென்டிமீட்டர் கியூப்பில் வந்துடும். அப்படி தானே? சென்டிமீட்டர் கியூப்பில் வந்துடும் மனிதனின் எடை. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 1 கிலோ அப்படிங்கிறது எவ்வளவு 1000 சென்டிமீட்டர் வந்திருக்கும். அப்படி தானே? இப்போது இது வந்து சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்குது. எனக்கு வந்து அது என்ன மாற்றணும், கிலோகிராமில் எனக்கு வேணும். கிலோகிராமில் எனக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, 60,000 சென்டிமீட்டர் இருக்குது. 60,000 சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை கிலோ வந்திருக்கணும், 60 கிலோ இருக்கும். ஓகேவா? அப்போது மனிதனோட எடை வந்து எவ்வளவு, 60 கேஜி. மனிதனின் எடை எவ்வளவு, 60 கேஜி. ஓகேவா? இது வந்து நார்மல் மெத்தட் தான். அந்த போட்டில் மனிதன் உட்காரும்போது அந்த போட்டு வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு தண்ணி வெளியேற்றிருக்குமா, அதை வச்சு தான் வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு வந்து மனிதனோட எடைக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ முதல்ல எல்லா யூனிட்டையும் மாற்றுதோம். ஒரு இதுக்கு ஒன்று மீட்டருக்காக மாத்திரம் இல்லை சென்டிமீட்டருக்காக மாத்திரம். நான் வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிட்டேன். சென்டிமீட்டருக்கு மாற்றும்போது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்ரு. அதனால் எல்லாத்தையும் 3 மீட்டருங்கிறது 300 சென்டிமீட்ரு, 200 மீட்டருங்கிறது 200 சென்டிமீட்ரு. எனக்கு கடைசி வந்து 60,000 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு மனிதனின் எடை. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. எனக்கு கிலோகிராமில் வேணும். அப்படிங்கும்போது 1 கிலோகிராம்ங்கிறது 1000 சென்டிமீட்டர். அப்போது 60 கிலோ அப்படிங்கிறது 60,000 சென்டிமீட்டர். அப்படி தானே? அப்போது 60 கிலோ அப்படிங்கிறது மனிதனின் எடை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸில் ஒரு சம் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க.
இந்த ஃபார்முலா வந்து மறக்கவே கூடாது. பி இன்ட்டு R/100 ஸ்கொயர். இது வந்து எத்தனை ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, 18ங்கிறது கொடுத்துட்டாங்க. பி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியாது. எத்தனை %? 6%. எத்தனை வாட்டி போடணும்? 2 வாட்டி போடணும். ஸோ இதான் ஒரு 6 இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? 3 18, 1 3 3, 2 3 6, 1 5 5 2 10. அப்போ 2 10 50, 5000 ரூபா. ஓகேவா? அப்போ பி எவ்வளவு? 5000 ரூபா. எக்ஸாம் போகலாமா? பி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. என் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 12%ங்கிறது கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னா இந்த எஸ்ஐயும் பியும் சேர்ந்து தான் 17,000 ரூபா இருக்குது. இது வந்து என்னென்னா டோட்டல் கிடைக்கிறது அப்படின்னு போட்டாங்க. இந்த கிடைக்கிறது, அதுக்கப்புறம் மாறுகிறது இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலே இது வந்து இதில் வந்துடும், இந்த இதில் வந்துடும், போட்டு மார்க் பண்ணிடணும். ஓகே, பை டோட்டல். நமக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து என்னது? PNR/100. அதே இதில் தான் போட போகிறோம். பி எவ்வளவு தெரியாது, இன்ட்டு 3 இன்ட்டு 12%/100 ஈக்குவல் டு எஸ்ஐ வந்து எவ்வளோ வந்திருக்கணும்? 17,000. இது வந்து டோட்டலில் தானே இருக்குது. அப்போ டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து நமக்கு எஸ்ஐ கிடைக்கணும்னு நினச்சியும் அதில் இருந்து என்னத்தை கழிப்போம்? பிரின்சிபல் அமௌண்ட்டாக கழிப்போம். அதாவது இப்போ அமௌண்ட்டு ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து தான் இருக்கும், ப்ராஃபிட்டும் சேர்ந்து தான் இருக்கும். எனக்கு தேவை இப்போது வட்டி வீதம் தான் தேவை. அப்படி இருக்கும்போது வட்டி தான் தேவை. அப்படிங்கும்போது அமௌண்ட்டு மைனஸ் பி தான் எஸ்ஐ. ஓகேவா? இதை தான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன், அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கிடைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை கொடுத்துட்டு மைனஸ் அசலை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸாக இந்த சைடு கொண்டு வரேன். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 36B/100 ப்ளஸ் பி அப்படின்னு வருமா? அப்போ 17,000. இங்கே 17,000 இருக்குமா? என்ன பண்ணியிருக்கேன், இதே ஈக்குவல் டு இங்கோடி கொண்டு வந்திருக்கேன். மைனஸ் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்னது? 100B வருமா? 100B ப்ளஸ் 36B இருக்கும். அப்போ 136B/100 ஈக்குவல் டு 17,000. அப்போ 1 17 17, 8 17, 138. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 8B ஈக்குவல் டு 1 2 3 10,000. இந்த 2 சேவரம் அங்கே வந்துடுமா? ஓகேயா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 8 8, 1 8 8 மிச்சம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 12,500 தான் ஆன்சர். ஓகேவா? எக்ஸாமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஆர்டி கொடுத்துருக்கனால ஒரு ஃபார்முலா இது கம்பல்சரி உண்டு. இது நம்ம படிச்சு தான் ஆகணும். இருக்கிறதுலே ஒரு சம்ம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரே ஃபார்முலா தான். இது வந்து இப்போ ரீசெண்டாக எதுவுமே கேட்கல, அப்போ வந்து கேட்டிருந்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. I ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு N+1 இன்ட்டு 6/100 இன்ட்டு 24. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னால் பார்த்ததில் வந்து ஒவ்வொரு சம்மில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி போட்டிருப்போம். இவங்க வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி கட்டுறதுனால இங்கே வந்து நம்ம வந்து வருஷத்தை வந்து எது கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஓகேவா? அதனால தான் 24ங்கிறத நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19,656 வந்து கொடுத்துருந்துருக்காங்களா? இது வந்து அமௌண்ட்டு. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபலில் இருந்து நம்ம அமௌண்ட்டில் பிரின்சிபலில் கழிச்சா இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிரும். ஆனால் இங்கே ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இதை மட்டும் கிடச்சா போதும். ஆனால் இவங்க வந்து மந்த்லி கட்டுறதுனால அந்த பிரின்சிபலோட எதையும் கணக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த மந்த்தையும் கணக்கு பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னங்கிறது 6 வருஷம் இருக்கா? 6 வருஷத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்க்கும்போது நமக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் என்னங்களா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு? 19,656 மைனஸ் பி வந்து எவ்வளவு? 200 இன்ட்டு எத்தனை மாதத்துக்கு கட்டியிருப்பாங்க? 72 மாதத்துக்கு கட்டியிருப்பாங்க. நீங்கள் ப்ராக்கெட்டில் கூட போட்டுக்கோங்க.
கம்பல்சரி இங்கே வந்து எண் வந்து எதில் தான் எடுக்கணும், மந்தில் தான் எடுக்கணும், இயரில் போட்டுறக்கூடாது. சரியா, இயரில் போட்டுறக்கூடாது. ஸோ இது 72 தான். ஓகேவா, 72. அப்போ 19,656. இப்போ 72 கூட்டணும் 2 4 0 0 4 14. 14,400 கழிச்சோன்னா எவ்வளோ வரும், 5 2 5 52 56 ரூபா வருது. 52 56 இது வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது இதில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஜெக்ட் பண்ணாலே போதும். 52 56 ஈக்குவல் டு பி எவ்வளவு, 200 என்ன எத்தனை மாதம், 72 மாதம். அப்போது 73. இது வந்து +1 அதனால் அப்படி போட்டிருக்கேன். இன்ட்டு ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 6 அப்படி இருக்கும் பை 100 இன்ட்டு 24. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இப்படி இருக்கிறது வந்து என்னென்னா மல்டிபிள் தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, மல்டிபிள் தான். இதை மல்டிபிள் வந்து பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். 1 6 6 சாரி 1 2 2 4 1 12 12 6 12 5 12 60 6 12 72. ஓகேவா, இப்போ இதில் கேன்சல் ஆகிட்டா. அப்போ அடுத்து இந்த சைடு 1 6 6 இதில் 6ல் போகுமான்னு பாருங்கள். 6ல் தான் முடியுது, கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 6 6 20. இப்போ இதை நீங்கள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா 6 வந்து 12 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். டைம் ஓவராக எடுத்துக்குங்கிறதுனால நானே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேயா, R = 12% வரும். தட் இஸ் ஆன்சர். இல்லை எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப் 2ல் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். x - y = 1:3 கொடுத்துட்டாங்க. 7x + 3y = 2x + y என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நான் ஒரு மெத்தடில் எழுதுகிறேன். x/y = 1/3 இப்படி எழுதிக்கலாமா? நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்க்கும்போது இந்த x/y = அதுக்கு ஈக்குவல் என்ன இருக்கோ இந்த நம்பரை நம்ம அப்படி எடுத்துக்கலாம், அப்படி தானே? அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 7x + 3y அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கான வேல்யூ 1னும் ஒய்க்கான வேல்யூ 3னும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ 1 + 3க்கான வேல்யூ, ஒய்க்கான வேல்யூ 3. அப்போ என்ன வரும், 7 + 9 வருமா, 3 9 10 = 16. அப்போ முதல் இதுக்கு கிடச்சிருச்சு. ரெண்டாவது வந்து என்னது, 2x + y. இதுக்கு என்ன பண்ணலாம், 2x. அப்போ 2 × 1 + 3. இது என்ன வரும், 2 + 3 = 5. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 16 × 5. 5:16 மாற்றி போட்டக்கூடாது. ஆன்சர் இதுதான் கரெக்ட். எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x³ - 27 x - 3 த ஹோல் ஸ்கொயர்டு x² - 9. சரிதானா? இப்போது இதோட என்னது சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதை நல்லா எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து அடுத்த இதில் கேட்டால் குழம்புது. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். இயற்கை நேரத்தில் கேட்கும்போது இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த சம்மே சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா மட்டும் படித்தாலே போதும். நம்ம இதை பார்க்காம போனாலும் இதை சால்வ் பண்ணிடலாம் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும். முதல்ல வந்து x³ - 27. இதை வந்து நான் என்ன மெத்தடில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, x³ - 27 தானே. அப்போது x³ - 3³ அப்படின்னு கொண்டு வரலாமா? இது வந்து எந்த ஃபார்முலா, x³ - 3³. அப்போ இந்த இதில் இந்த லாஸ்ட் ஃபார்முலா நான் அப்படி ஏக்கு பதிலாக எக்ஸையும் பிக்கு பதிலாக 3ஐயும் போட போகிறேன். அப்போ x - 3 இன்ட்டு 3² a² தானே. a² என்னது, x² ப்ளஸ் y² 3ங்கிறது 9 ப்ளஸ் ஏபின்னா என்னது 3x. ஓகேவா, இது ஒரு மெத்தட். ஒரு இது முடிச்சாச்சு. அடுத்து இந்த இது x -
3 ஸ்கொயர்டுக்கு. ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கொயர் வேல்யூவை பார்த்தானே போடுவோம். அதனால் நான் இதை அப்படியே வச்சுக்கிடுவேன். அடுத்த டைம் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போது எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு ப்ளஸ் 3ங்கிறது கிடைக்கும், அப்படி தானே. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னு என்னது ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறது தான் கணக்கு. இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். அப்போ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் என்னது 2. அப்போ எக்ஸு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே எதுவும் இருக்கா, இல்லைனாலும் எழுதணும். ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா தான் காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். அப்போது 9 + 3x இதுதான் என்னது அவங்க கேட்ட எல்சிஎம். இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. 2/3 4/5 அதுக்கப்புறம் 6/25 இதை கொடுத்து ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப்க்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அதாவது ஒரு பின்னத்தில் கொடுக்கும்போது அதுக்கான ஃபார்முலா வந்து ஹெச்சிசிஎஃப் இருந்தால் மேலே உள்ளதை ஹெச்சிசிஎஃப்பும் கீழே உள்ளதை எல்சிஎம்மும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட டெஃபினிஷனு. ஓகேவா. அப்போ மேலே உள்ளது என்னது 2 4 6 இதுக்கு வந்து என்ன எடுக்கணும், ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். காமனானது 1 2 2 4 3 2 6. அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து என்னது 2. கீழே உள்ளது என்னது 3 5 25 இதுக்கு வந்து என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கலாமா. 3 1 5 5 25 3 5க்கு 5 இது போட்டிங்கன்னா 3 15 15 எவ்வளவு 5 25 5 மிச்சம் 2 1 5 75/75. இப்போ ஆன்சர் 25. ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்லேருந்து கம்பல்சரி 1 மார்க் அண்ட் 2 மார்க் எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாருங்கள், ஒரு நாளில் 3 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை % அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட்டு மெத்தட் இந்த மெத்தட் தான். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளில் எதில் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போட்டுருங்க. ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். 3 மணி நேரம் அப்படிங்கிறது எது கேட்காங்களோ அது மேலே × 100 அவ்வளோதான். ஓகேவா, இதை மறந்துடவே கூடாது. எந்த நாளில் இதில் வந்து நாளில் கொடுத்துருக்காங்க, கீழே 1ன்னு போட்டக்கூடாது. இங்கே மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா மணி நேரத்துக்கு மாற்றணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறனால 24 போட்டாச்சு. மேலே அவங்க கேட்டிருக்க கேள்வி, அதுக்கப்புறம் × 100. ஓகேவா. இப்போ 3ஆல் 3 போகுமா, 1 8 8 மிச்சம் 2 2 16 மிச்சம் 4 புள்ளி வச்சுன்னா 2 8 40. அப்போது 12.5%. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இதில் வந்து ஆன்சர் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. நமக்கு 12.5ன்னு வருது. இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா 12 புள்ளி மிச்சம் எவ்வளோ வருது, 4 வருதா, 4/8 இப்படி போடணும். இப்போது 1 4 4 2 4 8. அப்போது இதை அடித்தோன்னா 12 × 1/2 இப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷனில் எது இருந்தாலும் நமக்கு போட தெரியணும். ஓகேவா. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொட்டியில் 3இல் 1 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் வந்து உள்ளது எனில் அந்த தொட்டியில் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3ல் 1 பங்கு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. ஒரு நிமிஷம், 3ல் 1 பங்கு 45 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்த கொள்ளளவு வந்து 3, அதில் 1 பங்கு தான் 45 லிட்ரு. அப்போது 1 லிட்ரு, அதாவது 1 பங்குங்கிறது 45னா மொத்தம் எவ்வளவு இருக்குது, 3 எவ்வளோன்னு பார்த்துடலாமா. அப்போ அதுதான் எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. அப்போ 3 × 45 என்ன வரும்,
5 15க்கு 5 1 12 2 13. மொத்த கொள்ளளவு வந்து அப்போ எவ்வளவு? 135. சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கொள்ளளவில் பாதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 135 லிட்டரில் பாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பை 2. அப்போ 6 2 12, மிச்சம் 1, 7 2 14, மிச்சம் 1, 5 2 10. அப்போ 67.5 லிட்ரு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ இது எதில் இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டும் பாருங்கள். 2 பகடைகள் ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்த்தக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ n of s வந்து 6 × 6 = 36. அதாவது 2 பகடை. ஏன்னா 2 பகடைங்கிறதுனால 2 பகடை அப்படிங்கிறது ஒரு பகடையில் 2 பகடை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? 6 × 6 36 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ n of a அப்படின்னு என்னது எடுத்துக்கலாம் அப்படின்னா 3. இப்போ நான் 2 எதெல்லாம் வரும் அப்படின்னா 1, 2 1 2, 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வரும்? 6, 6 வரைக்கும் வரும். அப்போது நான் இது என்ன எடுத்துக்கலாம்னா n of a = 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஐடியா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதாவது 2 எண்ணத்தை, அதாவது இப்போ 2 எண்ணத்தை ப்ளஸ் பண்ணால் எனக்கு 4 வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி நான் பகடையில் பார்க்கும்போது பகடையில் பார்க்கும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 4 வரும். 1, 3 அது மாதிரி 1, 2, 2 அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு எதுவும் வருமா? 1, 3 1 இந்த 2 இந்த 3 வரும். இந்த 3ல் இந்த 3 வருதா? இந்த 3 வந்ததுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கணும். என்னென்னா போகுது. அப்போ 1 2 3. அப்போ n of b வந்து எவ்வளவு? 3. இப்போது n of a வெட்டு b சொல்லுவோம் தெரியுமா? இது என்ன அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவாக எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன இருக்குது? 2 இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. அப்போ 1. ஓகேவா? நமக்கு வந்து ஏ n of a சேர்ப்பு பிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a வெட்டு b. ஓகேவா? இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 6 ப்ளஸ் 3 மைனஸ் 1 அதே மாதிரி சரி பை n of s வந்து சரியா? பை n of s வந்து எவ்வளவு? 36 = முதல்ல கூட்டணும், அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். அப்போ 9 மைனஸ் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 சரி 9 + 3 எவ்வளவு? 9 மைனஸ் 1ன்னா 8/36 வரும். 4 அடித்தோம்னா 7 4 8 36. இப்போ 2/9. ஓகேவா? இது புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவாக சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பி மற்றும் கியூ ஆகியோர் வந்து ஒரு வேலையை முறையே 20 நாட்களையும் 30 நாட்களையும் முடிக்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை வந்து தொடங்கினாங்க. சில நாட்களில் கியூ ஆனவர் 5 நாட்களுக்கு பின் சென்று விடுகிறார். 5 நாளில் சென்று விடுகிறார். 5 நாளில் விடுகிறார் எனில், அதாவது மீதம் இருக்க வேலையை வந்து பி எத்தனை நாளில் முடிக்கிறாரா? 5 நாளில் முடிக்கிறார் எனில், தொடக்கத்தில் இருந்து அவங்க எத்தனை நாட்களுக்கு பின்பு கியூ வந்து வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. இது கரெக்டாக இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். லாட்ஸம் பாருங்கள். பி = 20 நாளில் முடிக்கிறாரு. கியூ வந்து 30 நாளில் முடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பி ப்ளஸ் கியூ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/20 + 1/30
ஈக்குவல் டு என்ன வரும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 50 பை 2 6 600 வருமா, 5 12 20. அவங்க வந்து 12 நாளில் முடிப்பாங்க. ஓகேயா, 12 நாளில் முடிப்பாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுதாரு அப்படின்னு கேட்டால் பி வந்து வெளியே போயிடுறாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரா, பி வந்து 5 நாளில் மிச்ச வேலையை முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், 5 அவர் வழக்கமாக ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், 20 நாளில் முடிச்சிருவார். 1 5 4. அப்போ இவர் எத்தனை நாளில் முடிச்சிருப்பார், 4ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். யார், பி. இது வந்து பி தான் முடிச்சிருக்காரு, பி தான் முடித்திருக்கிறார். அப்படின்னா இவர் வந்து எத்தனை வேலையை முடிச்சிருக்காரு, 4ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருக்காரு. அப்போ மீதி வேலை வந்து எவ்வளோ இருக்கும், 4ல் மிச்சம் 3 பங்கு வேலை வந்து மீதி இருக்கும். சரிதானா, இந்த 3 பங்கு வேலை இப்போ 12ல் 1 பங்கு வேலை இவங்க முடிக்கக்கூடியவங்க 4ல் 3 பங்கு வேலை தான் முடிச்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து. அப்போது மொத்த வேலைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 1/12 எக்ஸு ஈக்குவல் டு 3/4. அப்போ 1 நாள் 4, 3 நாள் 12, கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எத்தனை நாளில் மிச்ச வேலையை முடிச்சிருப்பாங்க, 2 வேலையும் வந்து சில நாட்கள்னால் 9 நாட்கள் பார்த்துருப்பாங்கண்ணா. இப்போ ஆன்சர் வந்து என்னது, 9. ஓகேவா, தேங்க்யூ. இதோட இருந்த சம்மம் முடியுது. இந்த சம்மம் நல்லா போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டானுங்கிறத பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் ஆகிடுது, சாரி. இனிமேல் நாளையிலேருந்து டெய்லி வழக்கம் போல் வந்துடும். இன்றைக்கி வந்து நெட் இஷ்யூ, ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.